இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் சுவிசேஷன்றாங்களே, சும்மா அங்கங்க மேடையை போட்டு அங்கங்க மைக்கு கட்டி லைட்டை போட்டு இப்படியாக நான் 1947ஆம் ஆண்டு பொல்லாத குடிகாரனா இருந்தேன். எங்கெங்க குடிச்சேன், எங்கெங்க கடையை உடைச்சேன், எவ்வளோ அமகலம் பண்ண, அக்கிரமம் பண்ண, இப்படி குடும்பத்தை தெருவில் கொண்டு போய் விட்டேன். இயேசு ஒரு நாள் என்னை சந்தித்தார், அன்னைக்கு என் வாழ்க்கையை மாறிச்சு அப்படின்றது சுவிசேஷமே கிடையாது. அது அவருடைய தனிப்பட்ட அனுபவம். அது அவருடைய தனிப்பட்ட அனுபவம், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அல்லது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைமை, அவருடைய தனிப்பட்ட பயோகிராஃபி. அது அவருடைய பயோகிராஃபி ஒரு மனுஷன் மாற்றி அமைக்கவே முடியாது. அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ஆளை மாற்றி அமைக்கவே முடியாது. வாழ்க்கை வரலாறுக்கு நிறைய புக் இருக்குங்க. லைப்ரரி போனீங்கன்னா காந்தியடிகள் வரலாறு, நேதாஜி வரலாறு, இந்த மாதிரி ஏராளமான வரலாறு படிக்கலாம். இப்படி குடிகார வரலாறு கேட்கறது அவங்க எவ்வளவு தேவலாம். ஏமேன். கடையை உடைச்சேன், வீட்டை உடைச்சேன்னு சொல்றதுக்கு இல்லை, அவங்க எவ்வளவு பெட்டர். ஆனா வரலாறுலாம் ஒரு ஆளை நிச்சயம் மாற்றவே முடியாது. வரலாறை மாற்றி அமைக்க சக்தி கிடையாது. ஆனால் ஒரு ஆளை மாற்றி அமைக்கிற சக்தி எதுக்கு இருக்குதுன்னா கல்வரி சிலுவைக்கு இருக்கிறது, அருளாளர் இயேசுவுக்கு இருக்கிறது. இயேசு ரத்தம், இயேசுடைய பாடு, மரணம், இதனால் மனுஷனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மீட்பின் ஆசீர்வாதங்களை கேட்கும் போது மனுஷனுக்கு மீட்பு ஏற்பட ஆரம்பிக்கிறது. மனுஷன் மாற்றி அமைக்கப்படுகிறான். ஆக பவுல் பாருங்க, இந்த 22 என்ன சொல்றாரு, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால. இதுதான் காஸ்பல்ன்றாரு. ஒரிஜினல் காஸ்பல்னா இதுதான். நான் சொல்றதும் பவுல் சொல்றது ஒரிஜினல் காஸ்பல், மற்றவங்க சொல்ற டூப்ளிகேட் புக் காஸ்பல். எதுவுமே அவன் சொல்றீங்க. நான் இங்க வந்து என் பயோகிராஃபி சொல்றது இல்லை, நான் இங்க வந்து என்னுடைய வாழ்க்கை முறையில நான் சொல்றது கிடையாது. அது நத்திங், அது வேஸ்ட், அது குப்பை, அது எதுக்கு உதவவே உதவாது. ஆனால் இயேசுனுடைய சிலுவை, இயேசுனுடைய பாடு, மரணம், அவர் சிந்தின ரத்தம், அவர் நமக்காக செய்த காரியங்களை கேட்பது ரொம்ப நல்ல காரியங்கள். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கு நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கு நம்ம எவ்வளவு வேணா செலவு கூட பண்ணலாம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும். இவ்வளவு நேரம் நீங்க கேட்டது என்ன செய்து நினைக்கிறீங்க? சுவிசேஷமா துர்ச்செய்தியா? இதுதான் சுவிசேஷம். கடவுள் என்ன செஞ்சான்னு பாக்குறோம், செஞ்சதுனால் என்ன உண்டாகி இருக்குதுன்னு பார்க்கிறோம். இதுதான் காஸ்பல். என்ன அவர் என்ன பண்ணார், எனக்கு என்ன உண்டாகி இருக்குது. அவர் என்ன பண்ணார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக பாடுபட்டார், நம்முடைய பாவங்களை போக்கி விட்டார், நம்மை பரிசுத்தராக்கி விட்டார், நம்மை குற்றமற்றலாக்கி விட்டார், நம்மை கண்டிக்கப்படாத மாற்றி இருக்கிறார், நம்மை தேவனோடு ஒன்றாக இணைத்திருக்கிறார். இதுதான் காஸ்பல், இதுதான் சுவிசேஷம், இதுதான் பிதாவாகிய தேவன் நமக்காக செய்திருக்கிறார். அதான் இந்த கொலோசியர் புக் வந்து 2 பாட்டு.